வியாபாரம் பாருங்க, விற்பனையாளர்கள் நெக்க வச்சு விற்கட்டும். சில்லறை விற்பனையாளர் அதுல இருந்து 50 காசு வச்சு நம்ம மைனஸ் இல்ல. இன்னைக்கு நெக்க ரேட்டு போட்டான், இந்த 50 காசு நம்ம எப்படி வைக்காது கொடுங்க, அவங்கள ஒரே மாதிரி விற்கணும். நமக்கு என்ன மொத்த வியாபாரம் அதை தானே நம்ம சங்க 2 பேத்துக்குள்ள இணக்கம் வந்துச்சுன்னா இங்க சண்டே இல்லை. ஏன்னா புதுசா 2 வருஷத்துக்கு யாரும் வர போறது இல்லை, தான் நிப்பாட்ட போறோம். சில்லறை வியாபாரம் யாரை சொல்றீங்க நீங்க? 3 கட்டுக்கு மேல இன்னைக்கு நான் 3 கட்டு விற்கிறேன். ஒண்ணு இல்லை, நான் வண்டி போட்டு 40 இருந்து எடுக்கிறேன் இல்லையா, நான் மொத்த வியாபாரம். நான் ஏன் தொகுதிக்கல உசிலம்பட்டிக்கல சொல்லி நம்ம எதுக்கு பயப்படுறோம்? பிரச்சனைகள் இருக்குண்ணே, இல்லாம இல்லை. நம்ம எல்லாமே மனுஷன் தானே, நம்ம ஒன்றும் பெரிய கடவுள் தெய்வம் இல்லையா. தம்பி இருக்காரு, நாங்கள் மாமா சொல்லியிருக்காங்க, அவர் அப்பாட்ட பேசுவோம். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இங்க வியாபாரிகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு எங்களுக்கு உண்டான விலை நிர்ணயத்தை ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு, எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நாங்களே பேசி தீர்த்துக்கிறதுக்கும், எங்களுக்கு உண்டான மொத்த முட்டை வியாபாரிகளுக்கு உண்டான மொத்த பிரச்சனைகளை நாங்கள் நாமக்கல்ல பேசி எங்களுக்கு உண்டான பிரச்சனையை, எங்களுக்கு உண்டான கோரிக்கையை, எங்களுக்கு உண்டான தீர்மானங்களை சட்ட ரீதியாக அரசாங்கத்திட்ட தெரிவிக்கிறதுக்கும், நாமக்கல் பண்ணக்காரவங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு சங்கம் அமைச்சிருக்கோம். இப்போ நாமக்கல்ல தினசரி மார்க்கெட்டு முட்டை வியாபாரம் கொண்டு வந்திருக்காங்க. அது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குது. மேலும் முட்டை வியாபாரத்தை விட்டு எங்களை வெளியேற்றுற அளவுக்கு இங்கே வேலை நடந்துட்டு இருக்கு. இது நேரடியாக அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்கணும்னு சங்கம் அமைச்சு, சங்கத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கைகளாக மனுக்களாக அரசு அதிகாரிகிட்டையும் நாமக்கல் பண்ணக்காரங்க அசோசியேஷன்லையும் கொடுக்க போகிறோம். பண்ணக்காரவங்க நேரடி விற்பனைக்கு வந்துட்டாங்க. ட்ரேடர்ஸ், நாமக்கல் ட்ரேடர்ஸ் நேரடி விற்பனைக்கு வந்துட்டாங்க. இது எங்கள் வியாபாரிகளை, முட்டை வியாபாரிகள் 1-2 பேர் இல்லைங்க, பல லட்சம் பேர் இருக்கான். பல லட்சம் பேர் இந்த தமிழகத்தில் முட்டை வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கோம். இது ஒருத்தர் கைக்கு, அதை பண்ணக்காரவங்க கைக்கே போகுது. இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காண்டி தென் மாவட்ட அளவில் நாங்கள் முட்டை வியாபாரிகள் சங்கத்தை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். வாரம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் அந்த வார மார்க்கெட்டை இருந்துச்சு. இது இப்போ தினசரி மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. தினசரி மார்க்கெட்டுன்னும் போது இது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி வந்துருச்சுங்க. நாங்கள் அதாவது எப்படின்னா தங்கம் வாங்குற மாதிரி, முட்டையில இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்துருச்சு. நாங்கள் முட்டைக்கு இன்வெஸ்ட் பண்ண வரலங்க, நாங்கள் முட்டை வாங்குறோம், முட்டை விற்கிறோங்க. எங்களுக்கு ஒரே மாதிரி லாபம் தான். இன்னைக்கு முட்டை 5 ரூபா வச்சிருக்காங்க, நாளைக்கு தினசரி மார்க்கெட்டுன்னு 40 காசு குறைச்சிடுறாங்க. ஒரு லோடு 40 காசுன்னும் போது எங்களுக்கு 50,000 ரூபா நட்டம் படுது. இந்த நட்டத்தை நாங்கள் யாருக்கிட்ட கேட்கறது? பண்ணக்காரங்க அவங்ககிட்ட எங்கிட்ட ரெடி பேமெண்ட் தான் வாங்குறாங்க, பணத்தை வாங்கிடுறாங்க. நாங்கள் அந்த 50,000 நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் மாசக்கணக்கில் உழைக்க வேண்டியதாக இருக்கு. மாலை 6 மணிக்கு விலை நிர்ணயம் வருது. அது இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வருதுங்க. நான் திங்கக்கிழமை முட்டை எடுக்கிறேன், திங்கக்கிழமை சாயந்தரம் 40 காசு குறைஞ்சிருது. நான் திங்கக்கிழமை காலையில் முட்டை எடுத்து என் முட்டை வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 40 காசு குறைஞ்சிருது. 40 காசுன்னு போது லோடுக்கு 48,000 ரூபா வந்துடுது. இந்த இழப்பீடை யார் வாங்கி தர போறாங்க? இது இப்போ ஒரு வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. இந்த 1 வருஷத்திலேயே பாதி முட்டை வியாபாரிகள் முட்டை வியாபாரத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இருக்கிற முட்டை வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு எங்க வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்கு முட்டை வியாபாரிகள் சங்கம்னு உருவாக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா எங்களுக்கு மட்டும் தான் முட்டை கொடுப்பாங்க. இப்ப எங்களுக்கு மட்டும் முட்டை கொடுக்கறது இல்ல, டைரக்டா விற்பனைக்கே போயிட்டாங்க. எங்களுக்கும் முட்டை கொடுக்குறாங்க, பலசர கடைக்கும் அவங்களே முட்டை கொடுத்துறாங்க, ஹோட்டலுக்கும் அவங்களே முட்டை கொடுத்துறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறது? நாங்க சங்க மாநாடு போடுறோம். சங்க மாநாடு போட்டதுக்கு பின்னாடி எங்க கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா நாங்க போராட்டத்தை நோக்கி தான் போறோம், வேற வழியே இல்லை. நாமக்கல் வண்டி பண்ண வண்டி எல்லாம் நாங்க மறிச்சு நிப்பாட்ட போறோம். கிடைக்காது. தமிழ்நாட்டின் முட்டை வியாபாரிகள் குறைஞ்சது 2 லட்சம் பேர் இருப்பாங்க, குறைஞ்சது. ஆனா 2 லட்சம் பேருடைய வாழ்வாதாரமும் இன்னைக்கு பாதிச்சு கிடக்கு. செல்லப்பாண்டி தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்.